என்ன நம்பி கடவுள் அவளை திரும்பவும் கொடுத்தான். ஆனா நான் தொலைக்க பாத்துட்டேன். கொஞ்சம் நிதானமா இருங்க. அந்த வண்டி ரொம்ப வேகமாலாம் இடிக்கல. அக்காக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. இல்ல மல்லி, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற. வெளிக்காயம் இல்லனாலும் உள்காயம் கூட இருக்கலான்னு நீதானே சொன்ன. நான் இல்லங்க, நர்ஸ் சொன்னாங்க. ஆனா வெளிக்காயத்தை விட அதுதான் ரொம்ப சீரியஸான விஷயம் மல்லி. தலையில உள்ள அடிபட்டு இருந்துச்சுன்னா, மூளையில பிளட் எதுவும் கிளாட் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லவே முடியாது. எஸ் டாக்டர், ரேணுகா எப்படி இருக்கா? ஆல்ரெடி அவங்க மென்டலி அஃபெக்டா இருக்காங்க இல்லையா? நீங்க எப்படி அவங்கள வெளியே தனியா விட்டீங்க? அது ஏன் தப்பு தான் டாக்டர். வீட்ல இருக்கிறவங்க பாத்துப்பாங்கன்னு நான் விட்டுட்டு போயிட்டேன். எதுவும் சீரியஸான ப்ராப்ளமா? காட்ஸ் கிரேஸ். இப்போ உங்களுக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லை. தேங்க் காட். அவங்க ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மத்தபடி விசிபிள் ஆன எந்த காயமும் அவங்க உடம்புல இல்ல. எதுக்கும் ஸ்கேன் எடுத்துருவோமேன்னு ஸ்கேன் எடுத்தும் பார்த்துட்டோம். ஸ்கேன்ல எதுவும் இல்லல டாக்டர். இல்ல மிஸ்டர் விஜய், அவங்க நார்மலா தான் இருக்காங்க. ஆனா